Hi everyone, 12th standard physics. So, எப்படியும் இந்த டைமில் எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு செக் அவுட் மாதிரி தான். ஒரு வேளை ஃபெயில் ஆயிருப்பீங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட இந்த வீடியோ உதவும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக ஒரு இந்த செட் ஆஃப் 5 மார்க் ஒரு 12 5 மார்க் 15 5 மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மார்க் பண்ணது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோ. கன்ஃபார்மாக இது வரதுக்கான 100க்கு 100 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 5 மார்க்ஸ். ஸோ தமிழ் மீடியத்துக்கு அப்புறம் தமிழ்லேயே சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு வேளை இதில் ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா படித்து வச்சுருங்க. இதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போட்டது. ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு 3 5 மார்க் 4 5 மார்க்காக எழுதுகிற மாதிரி ஒரு ஹெல்ப் தான், சரிங்களா? யாருக்கு தெரியுதுலேருந்து 5 கூட வரலாம். ஓகே, ஆக்சல் லைன் ஈக்குவல் அச்சுக்கோடு நடுவரை கோடு கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 5 மார்க்குமே தனித்தனி 5 மார்க்கு படிச்சிருங்க. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டு அப்படியே படிச்சிருங்க. பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் அந்த டெரிவேஷனை போட்டு பாருங்கள். வீஸ்டோன் சமணச்சுற்று கண்டிப்பாக ரொம்ப ஈஸி. பொட்டன்ஷியல் மீட்டர் இஎம்எஃப் கம்பேரிசன் டயக்ராமை போட்டு பாருங்கள். ஏன் டயக்ராம் போட்டு பார்க்க மாட்டீங்க? பொட்டன்ஷியல் மீட்டர் டயக்ராம் கரெக்டாக போட்டிங்கனாலே போதும். அடுத்தது ஹாஃப் வே ரெக்டிஃபையர் ஃபுல் வே ரெக்டிஃபையர் ஒரு ட்ரிக் இருக்குது. ஹாஃப் வே ரெக்டிஃபையர் ஃபுல் வே ரெக்டிஃபையருக்கு படத்தை சர்க்யூட் டயக்ராமை போட்டு வேவ் ஃபார்ம் போட்டாலே 3 மார்க் கிடைக்கும். நீ கண்டிப்பாக அதை நல்லா போட்டு பார்த்து மீதியில் கதை எழுதி விடு, என்ன கான்செப்ட்னு பாரு, போதும். டிமார்கன் தீரம் ஈஸி. a + b bar = a bar dot b bar அது போட்டு அந்த ஃபார்முலா போட்டு அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி விட்டால் ஆன்சரு. ட்ரூத் டேபிள் போட்டுரு, ரொம்ப சிம்பிள். டிரான்ஸ்ஃபார்மருக்கு படம் தேவையில்லைங்கிறாங்க. படம் தேவையில்லை. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்? பிரின்சிபல் என்னது? எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், சாரி. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 4 பாயிண்ட்டு. ஒர்க்கிங் வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி கரெக்டாக எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் மட்டும் டெரிவேட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஆர்எல்சி சீரியஸ் ஃபேஸர் டயக்ராம் ரொம்ப முக்கியம், டயக்ராம் ரொம்ப முக்கியம், டெரிவேஷன் ரொம்ப முக்கியம். சைக்ளோட்ரான் டயக்ராம் போடுங்க, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு சின்ன தியரி எழுதி பிரின்சிபல் எழுதி சின்ன ஒரு ஈக்குவேஷன். லாங் கண்டக்டர் பயோட் சாவட்லாம் பெரிய ஈக்குவேஷன் பட் இம்பார்ட்டன்ட். பட் இந்த மார்க் பண்ணதையாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னு செக் பண்ணுங்கள். மிரர் ஈக்குவேஷன் ஆடி சமன்பாடு. இந்த லாங் கண்டக்டர் வந்து பயோட் சாவட்டோட முதல் விதி, முதல் அப்ளிகேஷன். சைக்ளோட்ரான் ஆர்எல்சி சீரியஸ் மின்மாற்றி. ஆடிச்சமன்பாடு பக்கவாட்டு வருவி, அதாவது லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் சேர்த்து பார்க்கணும். ஃபிசூஸ் மெத்தட் 5 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸ் மேக்கர்ஸ். அடுத்தது யங்ஸ் டபுள் ஸ்லிட், யங்ஸின் இரட்டை பிழைவு. இது வந்து பட்டாயகலம் கண்டுபிடிக்கிறது, பேண்ட்வித் கண்டுபிடிக்கிறது. ஐன்ஸ்டீன் ஃபோட்டோடிக் ஈக்குவேஷன். டாவிசன் ஜெர்மர் 8ஆம் பாடத்தில் 2 கேள்வி. அடுத்தது ஸ்பெக்ட்ரல் சீரிஸ், நிறமாலை வரிகள், ஹைட்ரஜனின் நிறமாலை வரிகள், லைமன், பாமர், பேஷன், பண்டு. இதெல்லாம் எல்லாருமே படிக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களால் ஏதாவது நாளைக்கு பண்ண முடியும். அண்ட் ப்ளஸ் ஒரு கொஷின் மறந்துட்டு பாருங்கள், மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா, இது மட்டும் கூடுதலாக படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆம் லெசன்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா டைப்ஸ். ஓகே, 3 மார்க் வாங்க. இது ஓகே, தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸ்வெல் அந்த ஃபஸ்ட்டு கேள்வி, அப்சார்ப்ஷன் எமிஷன் லாஸ்ட் 2 கேள்வி. உட்கரு நிறமாலை, வெளியீடு நிறமாலை வகைகள். ஓகேவா? 3 மார்க் பாருங்கள். கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரலல், தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு படிச்சிங்களான்னு பாருங்கள். நான் இந்த வீடியோ யாருக்காக போகிறேன்னா சென்டம் அடிக்கிறதுக்கு இல்லை, அதை நினச்சிக்கோங்க. நல்லா படிக்கிறவங்களாம் பார்த்துட்டு போய் கொஸ்டின் வரலான்னு சொல்லக்கூடாது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இது வந்து லாஸ்ட் மினிட்ல இதையாவது பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனால் ஒரு 35 மார்க் எடுக்கலாம், 40 மார்க் எடுக்கலாம் அவங்களுக்கு. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல், மின்தடை, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. 2ஆம் பாடம். அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் 3 பாயிண்ட்டு. சீபெக் விளைவின் பயன்பாடுகள். லாரன்ஸ் விசை F = BQV sin θ போட்டு விட்டா ஆன்சரு. பீனா என்ன, கியூனா என்ன, வீனா என்ன, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் போட்டால் ஆன்சரு. ஃப்ரானாஃபர் வரிகளுக்கு ஒரு இது எழுதணும், அந்த ரீசன் எழுதணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், மின்காந்த அலையின் பண்புகள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 6 பாயிண்ட் படிக்கணும். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் AC or DC கன்ஃபார்ம் நாளைக்கு கொஸ்டின். அடுத்தது கேவலோமீட்டர் டு அம்மீட்டர், கேவலோமீட்டர் டு வோல்ட்மீட்டர். படம் மட்டும் போடு. படம் போட்டு சின்ன ஒரு டெரிவேஷன் இருக்குது, பார்த்துரு. ஒரு 5 நிமிஷம் தான். நீ வந்து 5 மார்க் மாதிரிலாம் படிக்க வேணாம். அடுத்தது F&R ரிலேஷன் கண்டிப்பாக படிச்சிரு. ப்ரூஸ்டர்ஸ் விதி 7வது லெசன் ப்ரூஃபும் சேர்த்து பார்க்கணும், டயக்ராம் பார்க்கணும். யூசஸ் ஆஃப் போலராய்டு, ஃப்ரெனல் ஃப்ரானாஃபருக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஈஸி. இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் படிக்க 5 நிமிஷம் கூட ஆகாது. அடுத்து லா ஆஃப் ஃபோட்டோடிக் எஃபெக்ட் 8th லெசன். ஒளிமின் விளைவின் விதிகள் 5 விதி இருக்குமா, ரொம்ப ஈஸி. நேர்விகிதம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டானின் சிறப்பியல்கள் 3 பாயிண்ட். டி ப்ரோக்ல எலக்ட்ரான் போட்டு பாருங்க. எஃப்எம்மோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் 10th லெசனில் கன்ஃபார்ம் நாளைக்கு இருக்குது.
3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ. அப்ளிகேஷன் ஆஃப் ரேடார் மிலிட்ரியில் யூஸ் ஆகுது, ஏர்கிராஃப்டில் யூஸ் ஆகுது, ஏதோ ஒன்று ஒரு 3 பாயிண்ட் படித்து வைங்க. டிரான்ஸ்டேஷன் ஸ்விட்சு, ஒருவேளை டிரான்ஸ்டேஷன் ஸ்விட்ச் படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த படத்தையாவது வச்சு ஏதாவது கடதை ஓட்ட வச்சுக்கோங்க, அந்த படத்தை பார்த்துக்கோங்க. லாஸஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றியின் இழப்புகள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் 3 மார்க் இங்கே கொடுத்துருக்குறேன், இதையாவது பார்த்துட்டு போங்க. ரொம்ப முடியாத பசங்க 5 மார்க்காவது படிச்சுட்டு போங்க. 3 மார்க்கில் சுத்தமாக பார்க்க வேணாம்னு சொல்லலை. 2ஆம் பாடம், 8ஆம் பாடம், 5ஆம் பாடம், இந்த 3 பாடத்தோட 3 மார்க்காவது படிச்சுட்டு போங்க. அங்கே அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். 2ஆம் பாடம், 5ஆம் பாடம், 8ஆம் பாடத்தோட 3 மார்க்காவது படிச்சுட்டு போ. நல்லா படிக்க முடியாத பசங்க 5 மார்க் நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கிறேன். 2 மார்க் நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ எழுதுறதுக்கு டைம் இல்லை, நோட் பண்ணிங்க. காஸ் விதி, அதாவது காஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லலாம். கூலும் விதி, கொரோனா டிஸ்சார்ஜ், கூர்முனை விசை செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 2வது லெசன் வந்து கிரிச்சோஃப் விதி, அதுக்கப்புறம் பெல்டியர் விளைவு, பெல்டியர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சீபெக் விளைவு, சீபெக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாடத்தில் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், கன்ஃபார்ம் கொஸ்டின். அடுத்து 8வது கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில், ஓகேவா? அதுக்கு அடுத்தது 8ஆம் பாடத்தில் ஒர்க் ஃபங்க்ஷன், ஓகேவா? அடுத்தது வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, பயன் தொடக்க அதிர்வெண், த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அடுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், நிறுத்து மின்னழுத்தம், ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ அடுத்தது 10ஆம் பாடத்தில் டோப்பிங்னா எனக்கு தமிழில் தெரியல, ஐ திங்க் 3rd கொஸ்டினோ 2nd கொஸ்டினோ நினைக்கிறேன். இன்ட்ரென்சிக் எக்ஸென்ட்ரிசிக் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அடுத்தது பயாசிங்னா என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். அண்ட் ப்ளஸ் இந்த லா எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வரும்ப்பா, குவாலிட்டி ஃபேக்டர் படிச்சுக்கோங்க, Q காரணி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF. 4th லெசனில் ரொம்ப முக்கியமான கேள்வி மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF. தமிழில் தெரியல. மின்னியக்கு விசை, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் 2 மெத்தடுகள் அப்படின்னு சொல்லலாம், வேறு எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் 2வது வந்து லென்ஸ் விதி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்க, எல்லாமே லா தான், ஓகேவா? ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் லெசனில். ஸோ இது எல்லாமே முக்கியமான கேள்விகள். நான் வந்து படப்படன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இதையாவது பார்த்துட்டு போனீங்கன்னா கடைசிக்கு ஒரு 3லேருந்து 4 3 எழுதிடலாம், ஓகேவா? ஸோ முடிஞ்சால் 7வது லெசன்லையோ 8வது லெசன்லையோ அந்த 6வது லெசனில் லா பார்த்துருங்க. ஸ்னெல்ஸ் லா, ஐசன்ஸ் பிரின்சிபல் முடிஞ்சால், கியூரி இதெல்லாம் பார்க்க டைம் இருந்தால் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரொம்ப முடியலனா 5 மார்க் மட்டும் பார்த்துட்டு 1 மார்க் புக் பேக் படிச்சுப்போம். புக் பேக் பார்த்தாலே 10 கரெக்டாகிடலாம். 5 மார்க் வந்து நீங்கள் ஆல்ரெடி மிஸ்ஸுங்கெல்லாம் உங்களை நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, நிறைய வாட்டி எழுத வச்சுருப்பாங்க, இதையாவது பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.